வந்திருக்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த வேளையிலையும் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி துவக்க ஜெபமாக நம்ம மத்தியில் ஜாய்ஸ் அக்கா இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ப்ரே பண்ணி இந்த கூடுகையை ஆரம்பிப்பாங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெயிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. அந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இந்த ஆண்டிலையும் கூட ராஜா ஏசப்பா உம்முடைய பிறந்த நாளை கொண்டாடும்படிக்கு ராஜா ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இங்கே கூடி இருக்கிறத நீங்கள் அறிவிங்க சப்பா. இந்த எல்லா சின்ன பிள்ளைகளையும் பெரியவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கும்படிக்கு ராஜா ஏசப்பா நீர் பூமிக்கு மனிதனாய் பிறந்தீர் ராஜா. குழந்தை பாலகனாய் இந்த பூமிக்கு வந்தீங்க ஏசப்பா. இந்த உலகம் மனிதர்கள் எல்லாம் ரட்சிக்கும்படிக்கு ராஜா ஆண்டவரே நீர் மனுக்குலம் ஏற்று இந்த பூமிக்கு வந்தீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இது எல்லா சின்ன பிள்ளைகளும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சப்பா. இந்த டான்ஸ் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. வராமல் வெளியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க சப்பா. இந்த நாளிலும் கூட எங்கள் பாஸ்டருக்காய் பாஸ்டர் அம்மாவுக்காய் நாங்கள் செபிக்கிறேன் சப்பா. அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா. அவங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எல்லாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. நல்ல ஆண்டவரே, பிள்ளைகள் ஆட உமக்கு மகிமை செலுத்த நீர் கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துமஸ்னாலே மன மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்காக வந்து நிமித்தம் நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுகிறோம். இந்த வேளையிலையும் வாழ்த்துரை சொல்லும்படியாக நம்ம மத்தியில் செல்ஷியா அவர்களை வரவேற்கிறேன். இங்கு நம்ம சபையில் வந்திருக்கிற சபை மக்கள் மற்றும் நம்மளோட வெளியிருந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். எல்லாரும் நம்ம பிள்ளைங்கள்லாம் பண்ணுற ப்ரோக்ராமை இருந்து பார்த்து முடிகிற வரைக்கும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ரோக்ராம்குள்ளார போகலாமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, போகலாமா? எல்லாரும் உங்களுக்குள்ளாரையே பிஸியாக இருக்கீங்களா இல்லை சோர்ந்து இருக்கிறீங்களா? ப்ரோக்ராம் போகலாமா? ஓகே ஓகே. நம்ம குரூப்பாக வந்து பிள்ளைகள் வந்து சேர்ந்து ஒரு பாடலை பாட போகிறாங்க. 2000 ஆண்டுகள் முன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததை நிமித்தம் அந்த பாடலை பாட போகிறாங்க. கேட்போம். Long time ago in Bethlehem, so the Holy Bible said, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day.
பாடலை கேட்டோம். நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சா? ஓகே. அடுத்து நம்ம மத்தியில் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் 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 வந்தாச்சு அப்படின்ற பாட்டுக்கு நடனம் ஆட போகிறாங்க. உண்மை எல்லாருக்கும் கிறிஸ்மஸ்ன்னா சந்தோஷம் சந்தோஷம் இல்லை? அதனால் இந்த பிள்ளைங்க ஆடுறத பார்த்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ரசிப்போம். கிறிஸ்மஸ் 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 வந்தாச்சு, நமக்காகவே நம் இயேசு பிறந்தாரே. கிறிஸ்மஸ் 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 வந்தாச்சு, நமக்காகவே நம் இயேசு பிறந்தாரே. தேவகுமாரன் பூவில் வந்தார், பரலோகத்தை விட்டிறங்கினார். நம்மை போலொரு மனிதனானார், நம்மேலே எவ்வளவாய் அன்பு வைத்தார். கிறிஸ்மஸ் 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 வந்தாச்சு, நமக்காகவே நம் இயேசு பிறந்தாரே. களி கூர்ந்து பாடிடுவோம், நம் ராஜா நம்மிடம் வந்திட்டாரே. இருள் நீக்க வெளிச்சத்தை தந்திட உலகத்தின் ஒளியாய் பிறந்திட்டாரே. விண்ணில் மகிமை உலகத்தின் மகிழ்ச்சி சமாதானம் எங்கும் பெருகட்டுமே. மண்ணில் உதித்த மகிமையின் தேவனை பணிந்து குனிந்து தொழுதிடுவோமே. Come on, rise up, shine, for அவர் ஒளி நம்மிலே. Let us tell his love to the உலகத்திலே. Come on, rise up, shine, for அவர் ஒளி நம்மிலே. Let us tell his love to the உலகத்திலே. Christmas, Christmas, Christmas வந்தாச்சு, நமக்காகவே நம் இயேசு பிறந்தாரே. Christmas, Christmas, Christmas வந்தாச்சு, நமக்காகவே நம் இயேசு பிறந்தாரே. திரள் கூட்ட தூதர்கள் சேனை துதிகள் வானில் துணித்திடவே. பனியும் குளிரும் மூடிய இரவில் பூவில் நம்பிக்கை மலர்ந்திடவே. முன்னணி மீது மரியாளின் மைந்தன் பலகன் இயேசு பிறந்திட்டாரே. நம்மை நடத்தும் விடிவெள்ளி சுடராய் நம்மோடு நித்தியர் இருக்கிறாரே. Fear no more, shame no more, our belen நம்மிலே. Let our hearts be filled with joy, என்றும் என்றுமே. This fear no more, shame no more, our belen நம்மிலே. Let our hearts be filled with joy, என்றும் என்றுமே. Christmas, Christmas, Christmas வந்தாச்சு, நமக்காகவே நம் இயேசு பிறந்தாரே. Christmas, Christmas, Christmas வந்தாச்சு, நமக்காகவே நம் இயேசு பிறந்தாரே. தேவகுமாரன் பூவில் வந்தார், பரலோகத்தை விட்டிறங்கினார். நம்மை போல் ஒரு மனிதனானார், நம்மேலே எவ்வளவாய் அன்பு வைத்தார். Oh, oh, Christmas, Christmas, Christmas வந்தாச்சு, நமக்காகவே நம் இயேசு பிறந்தாரே. Christmas, Christmas, Christmas வந்தாச்சு.
ஓகே, கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்ற பாடலை பார்த்தோம். அந்நாளிலே என்ன நடந்தது? எந்த ஊரில் பிறந்தாரு? பெத்லஹேமில் ரா பொழுதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூலோகத்துக்கு வந்தார். அந்த பாடலை பாட நம்ம மத்தியில் நம்ம கொயர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வராங்க.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி பரலோகத்தில் ஒரே சலசலப்பு. என்ன சலசலப்புனா, நீங்களாம் பேசுகிறத நிறுத்துனீங்கன்னா நான் பேசுறது எல்லோரும் கரெக்டாக கேட்கும். ஓகேயா? ஓகே. என்ன சலசலப்பு அப்படின்னா, பாவம் இந்த பூலோகத்தில் பெருகி போயிருந்தது. கரெக்டா? அதனால் பிதானவனுக்கு என்னவா, பயங்கர மனசு கஷ்டம். இப்படி நம்ம படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் என்ன இப்படி வழி மாறி போய் படைத்தவரை யார் அப்படின்றது தெரியாமல் இந்த அவங்க பாட்டுக்களை அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே போகிறதுக்காக ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அவருடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்காக அனுப்புனார். ரைட்? ஆனால் அப்போ அது ஆனால் இப்போது பாவம் இருக்கா இல்லையா? இருக்கா? பெருகிருச்சா இல்லை கம்மியாக இருக்கா? அப்போ இருந்ததோட இப்போ பாவம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க அவங்க அடிக்டட் டு ட்ரக்ஸ், போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. லிப்ஸ்டிக் வடிவத்தில் போதை மருந்துகள் இருக்குது, சாக்லேட் வடிவத்தில் போதை மருந்துகள் இருக்குது. நம்ம நாடு, நம்ம மக்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு ஆளையும் அறியக்கூடாது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பாவம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஒருத்தரால் தான் முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற இதுக்கு வழி அதுவுமே கிடையாது. இது ஒரு பாவம் கிடையாது, நிறையா இருக்குது. கரெக்டா? நம்ம என்ன செஞ்சோம் இந்த மாதிரி இவ்வளோ நமக்கு இவ்வளோ இரக்கமாக ஆண்டவர் அக்கா கொஞ்சம் பேசாமல் இருக்கிறீங்களா ப்ளீஸ்? என்ன செஞ்சோம்? இந்த இவ்வளோ தூரத்துக்கு கிருபையாக ஆண்டற இறங்கி நமக்காக வர்றதுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்ற பாடலை பாட சோலோவா ஜாஷுவாவை நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் நல்லா இருக்கும். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்று சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. காதுக்கு இனிமையான பாட்டா அதை பாட போறேன். மனசில் பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வள வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இலக்க ஒன்றும் இல்லை. என்ன சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயையோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒன்றும் இல்லை, நீரே புண்ணியம். ஐயையோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம், ஒன்றும் இல்லை, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பானே சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே, அழகா
எல்லாத்தை இழந்தோம், இப்போ இலக்க ஒன்றும் இல்லை. என்ன சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒன்றும் இல்லை நீரே புண்ணியம். ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒன்றும் இல்லை நீரே புண்ணியம். அழகாக பாடினாங்க இல்லை? ஆண்டோடைய சுத்த கிருபையினால் நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மத்தியில் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அழகாக ஸ்லே ரைடு அப்படின்ற ஒரு பாடலுக்கு நடனம் ஆட வர்றாங்க. இந்த ஸ்னோஃபால்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போது சமீப காலத்தில் நம்ம ஊர்லேயும், அதாவது இந்திய தேசத்தில் இல்லை, காஷ்மீரில் இருக்குது பரவாயில்ல, ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற கொடைக்கானல்லையும் ஊட்டிலையும் என்ன இருக்கா? ஸ்னோ. என் பிள்ளைங்க ஒன்று சொன்னோன்னே என்ன தெரியுமா சொன்னாங்க? மா காஷ்மீர் தான் கூட்டிகிட்டு போகல, இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க ஊட்டிக்கும் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் அந்த ஸ்னோவை தொட்டு பார்க்கணும் ஆசையாக இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த பாடலில் வந்து ஸ்லே ரைட் அப்படின்ற பாடல். இது வந்து இந்த ஸ்னோஃபால், இந்த கிறிஸ்மஸோட அந்த ஒரு ஃபீல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் இந்த குட்டீஸ்லாம் சேர்ந்து குட்டி குட்டியாக சேர்ந்து ஆட போகிறாங்க. ஸ்லே ரைட் பாட்டுக்கு ஆடுற குட்டி பிள்ளைங்களாம் வாங்க. Just hear the sleigh bells jingling, ring ting tingling too. Come on, it's lovely weather for a sleigh ride together with you. Outside the snow is falling and friends are calling you. Come on, it's lovely weather for a sleigh ride together with you. Giddy up, giddy up, giddy up, let's go. Let's look at the show. We're riding in a wonderland of snow. Giddy up, giddy up, giddy up, it's grand. Just holding your hand. We're riding along with the song of a wintry fairyland. Our cheeks are nice and rosy and comfy, cozy are we. We're snuggled up together like two birds of a feather would be. Let's take that road before us and sing a chorus or two. Come on, it's lovely weather for a sleigh ride together with you. There's a birthday party at the home of Farmer Gray. It'll be the perfect ending to a perfect day. We'll be singing those songs we love to sing without a single stop. At the fireplace while we watch the chestnuts pop. Pop, pop, pop. There's a happy feeling nothing in the world can buy. When they pass around the chocolate and the pumpkin pie, it'll nearly be like a picture print by Currier and Ives. These wonderful things are the things we remember all through our lives. These wonderful things are the things we remember all through our lives. Just hear those sleigh bells jingling, ring ting tingling too. Come on, it's lovely weather for a sleigh ride together with you. Outside the snow is falling and friends are calling you. Come on, it's lovely weather for a sleigh ride together with you. Come on, it's lovely weather for a sleigh ride together with you. Come on, it's lovely weather for a sleigh ride together with you. பெதப்பம்பட்டியிலேருந்து ஹர்ஷிதா வந்து சோலோ டான்ஸ் ஆட வராங்க. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஏ
பாலன் பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளாம். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளாம். பாலனேசு உனக்காக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்ட வந்தவர் அன்பை கூறுவோம். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்ட வந்தவர் அன்பை கூறுவோம். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா. ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா. ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டுத் தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா. ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே நான். தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே நான். தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே நான். தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே நான். எப்பிராதா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராதா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல. இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சண்ய நாள் இதுவே.
ரட்சண்ய நாளிதுவே ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பை தந்தாரே ரட்சண்ய நாளிதுவே ரட்சகர் வந்தாரே ரட்சிப்பை தந்தாரே ரட்சண்ய நாளிதுவே. இப்போ நம்ம மனுக்குலத்தை மீட்க வந்த தேவனை பற்றி அன்பான பிள்ளைகள் ஒரு சிறு நடனம் மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்கள் நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மகிமையின் தேவன் நீர்தானே, அந்த மகிமையை எங்களுக்காய் துறந்தீரே. மாட்டு தொழுவத்தில் பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தீரே, எங்க மனசுல குடியேற வந்தீரே. உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். உங்க அன்புக்கு ஈடாக என்ன கொடுப்போம், நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நாங்க நடப்போம். தந்தன தந்தன தானா தன தந்தன தந்தன தானா தந்தன தந்தன தானா தன தந்தானா நனநானா தந்தன தந்தன தானா தன தந்தன தந்தன தானா தந்தன தந்தன தானா. ஒரு மெட்லி சாங் கேட்க போகிறோம். வாழ்த்துவோம் பாலகன் ஏசுபரன் அப்படின்ற பாட்டுலேருந்து ஆரம்பித்து ஒரு அழகான ஒரு மெடிலியை கேட்க போகிறோம். இருந்து ரசிக்கணும். வாழ்த்துவோம் பாலகன் இயேசுபரன், வல்ல தேவனின் ஏகசுரன். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். வாஞ்சித்தாரே எம்மில் வாசம் செய்திடவே, வானொலியாய் ஜெனித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதி அவர்க்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, துதி அவர்க்கே. ஹல்லேலூயா துதி அவர்க்கே. ஹல்லேலூயா துதி அவர்க்கே. உன்னத தேவனுக்கே மகிமை, உலகில் சமாதானமே. காரிருள் நீங்கிட காசினி மீதிலே
அடுத்த ப்ரோக்ராமாக நம்ம மத்தியில் குட்டி பிள்ளைங்களாம் வந்து சாண்டா கிளாஸ் இஸ் கம்மிங் டு டவுன் என்ற சாங்க்கு டான்ஸ் ஆடுறாங்க. பாய்ஸ் டான்ஸ் பார்க்க போகிறோம். பாலனேசு பிறந்தாரம்மா ஏம கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏம கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. ஆண்டவர் அகவை திருநாளையா, ஆட்டு தொழுவத்தில்
நம்ம மத்தியில் பிள்ளைங்க வந்து விண்ணக வேந்தன் அப்படின்ற பாடலை பாட போகிறாங்க. குரூப் டான்ஸ், குரூப் சாங்.
நம்ம தலைமை சபையிலேருந்து எங்கள் பிரான்ச் சர்ச் வந்து கோயம்புத்தூரில் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அங்கேருந்து எங்களோட சபை மக்கள் இங்கே வந்து ஒரு சிறு நாடகத்தை போட இருக்கிறாங்க. இருந்து நம்ம பார்ப்போம். என்ன இவனை ஆளவே காணோம்னா டைம் ஆகுதே, எங்கே குடிச்சிட்டு என்ன சண்டை கட்டிகிட்டு இருக்கான்னு வேற தெரியல. திருட்டு பழக்கம் வேற இருக்கு, என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அம்மோ என்னம்மா என்ன பண்ணுற? ஏன்டா இப்படி பண்ணிடுறியே இவ்வளோ நேரம் இன்னும் ஆளவே காணோம்? அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தேம்மா. அப்படியே சக்கிச்சிட்டு அப்படியே வந்தேன். ஆ. சரி பசிக்குதே சாப்பாடு கொடுமா. நீ கெட்ட கெடுக்கு சாப்பாடு ஒன்றுதான். அம்மா, கப்பால எப்படி வாழ்ந்த மனுஷன் தெரியுமா? சரிம்மா விடுமா, வாழ்ந்துட்டாருமா. பசிக்குது அவன் சாப்பாடு பேரை கெடுக்கிறதுக்குன்னே என் வயித்துல வந்து பிறந்திருக்கடா. சரிம்மா சாப்பாடு தரவே தர மாட்டியாம்மா? நான் போறேம்மா போமா. டேய் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு போட வாடா. உன் சாப்பாடு வேணா ஒன்று நான் போறேம்மா போமா வாடா போமா. கை வேற நமங்குது, பசிக்குது வேற, என்ன பண்ணுறது? என்ன கூட்டமாக இருக்குது, லைட்லாம் எரியுதே. போவோம், போனால் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படியே ஒரு கலெக்ஷன் அள்ளிக்கிற வண்டி தான். போவோம். நான் இங்கே நிற்கிறேன். சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன செலவுக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரில. கடன் வேற ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிட்டேன். பார்ப்போம் என்ன பண்ணுறது தெரில. யாரு யாரு? அது எப்படிமா காசு வாங்குறப்ப தெரியும், இப்ப தெரியலையா? ஐயோ அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. வாங்குற காசை எப்ப தருவ? அண்ணா தந்துடுறேண்ணா, கொஞ்சம் தந்துருவேன். நீ இப்ப சொல்ற அப்ப சொல்ற, எப்ப தருவ? அண்ணா 1 மாதம் மட்டும் டைம் கொடுங்க. 1 மாசம்லாம் டைம் இல்லம்மா, நான் நாளைக்கு வருவேன், எனக்கு காசு வரணும். இல்லன்னு வச்சுக்கவேன், என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா, தந்துடுறேண்ணா. உடனே எப்படிண்ணா தர முடியும்? நீ எப்ப காசு தருவேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு எனக்கு வந்தாகணும், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும், சொல்லிட்டேன். இவர் வேற இப்படி பேசிட்டு போயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏகப்பட்ட கடன் வேற வாங்கி வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கடன் வாங்கி வச்சிட்டேன். இனிமே யார்கிட்ட கேட்டாலும் தர மாட்டாங்களே, எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கறது? மானம் போகுது. மானத்தோட இருக்கணும்னா ஒரே வழி நம்ம சாகிறது தான். நம்ம சாகிறத தவிர வேற வழி எதுவும் இல்லை. ஹலோ. பிரசி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அதை ஏன்டி கேட்குற? ஏன்டி வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. மானத்தோடு இருக்கவனா சாகணும்னு முடிவு எடுத்துட்டேன்டி. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? என்னாச்சு இவ்வளோ பிரச்சனை? வேற என்னடி பண்ணுறது? நான் யார்கிட்டடி இப்போ கேட்குறது? அதுக்கெல்லாம் சாகிறதா முடிவா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும், எல்லாத்துக்கும் சாகிறதா முடிவா? நீ வந்து ஃபஸ்ட்டு என்னை பாரு, நீ வா, என்னை பாரு வா. நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ வா என் கூட வா. சரி எங்கே வந்து பார்க்கணும்? அந்த தெருமூலையில் இருக்க சர்ச்சுக்கு தான் இருக்கேன், அங்கே வா. சரி வரேன். வா. எவ்வளோ வேலையை தான் நம்மளும் பார்க்குறது. வீட்டுக்கு வந்தால் கூட நிம்மதி இல்லை, வீடே விரிச்சோடி கிடக்கு. ஃபேமிலியாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும் தனிமையாக இருக்கோம். நமக்கு எல்லாமே இருக்குது, என்ன தான் இல்லை, கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு. பணம், காசு, சொந்தமாக கம்பெனி எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது? வீட்டுக்கு வந்தால் வான்னு சொல்கிற கூட ஒரு ஆள் இல்லாமல், அந்த வயநாடு நிலச்சரிவு மட்டும் இல்லாமல் இருந்தால் நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஏதோ மெசேஜ் வருது, சாம் குரூப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமா? சரி நம்ம வீட்டில் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம சாம் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் சர்ச்சுக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி போவோம். ஆஹா, பல்காக ஒரு ஆள் போகிறாரு. ஆளும் பல்காக இருக்கார், பல்ஸும் பல்காக இருக்கே. ஆட்டையை போட்டுற வண்டி தான்.
இன்னைக்கு முடிச்சுருவோம். ஆள் பல்காக வேற இருக்காரு. இந்த கூட்டத்தில் நான் எங்கே சேம தேடுறது? சரி வெயிட் பண்ணுவோம், வருவான். பாஸ்ட் வர்றார், வரமான இப்போ ராவர் பரிசு அடிக்கும்போது வந்துட்டாரு. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கர்த்தராய பரிசுத்த ஆண்டவருடைய நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கான நற்செய்தி லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து பெத்லகேம் என்ற ஊரிலே, தாவீதின் ஊரிலே பிறந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்ம செஞ்ச மீறுதலுக்காக அவரே அடிக்கப்பட்டார். நம்மளுடைய பாவங்களையெல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக பாவங்களை செஞ்சுருப்போம், அநேக குற்றங்களை செஞ்சுருப்போம். தாய் தகப்பனாரை மதிக்காமல், பொய் சொல்லிட்டு, திருடிட்டு, இது மாதிரி நிறைய பாவங்களை நம்ம செஞ்சுருப்போம். ஆனாலும் நம்மளுடைய பாவங்களையெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஆண்டவர் மறுபடியுமாய் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனார். மறுபடியும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாக இன்று எல்லாரும் நம்ம கொண்டாடுகிறோம். அது மாத்திரமல்ல, துயரப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் நமக்காக உதவி செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இது மாத்திரமல்ல, அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய அநியாய அக்கிரமங்களை மன்னிங்கன்னு ஆண்டவரிடத்தை சொல்லி நம்மளுடைய பாவங்களெல்லாம் விட்டு மனம் திரும்பினால் வெளியில் மாத்திரமல்ல, நம்மளோட உள்ளத்திலும் இயேசு பிறப்பாருங்க. அதுதான் இந்த நாளிலே விசேஷமான பிறந்த நாள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஆண்டவரை, அந்த இயேசு கிறிஸ்துவை மன மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். தம்பி, நான் அப்பலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் பின்னாடியே வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்கள் அப்பா பேர் தமிழ்ச்செல்வன் தானே? ஆமாங்க. அப்பா எப்படி நல்லா இருக்காரா? இல்லை, அப்பா இறந்து 2 வருஷம். உங்கள் அப்பா எனக்கு நல்லா தெரியும்ப்பா. உங்கள் அப்பாவும் என் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா? அவருனால தான் நாங்கள் என் ஃபேமிலி இந்த அளவுக்கு இருக்கிறன்னு காரணமே உங்கள் அப்பா தான். அப்படியா? இப்போ என்ன பண்ணிட்டீங்க? அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா வீட்டில் இருக்காங்க. நான் அப்படியே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? இல்லை, வேலைக்கெல்லாம் போகலங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம், இது என் கார்டு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நாளைக்கு என்ன வந்து பாருங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். சரிங்களா? நன்றிங்க. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சரிடி, நான் கிளம்புறேன்டி. ஏன்டி என்னாச்சு? நான் தான் சொல்லியிருந்தேன்ல, கூப்பிட்டுருந்தேன்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன் வான்னு. ஆமாம், நீ எதுக்கு கூப்பிட்டுருந்த? ஒரு டைம் ஆப்பில் ஒரு அமௌண்ட் போட சொல்லி என்ன போட சொன்னில்ல நீ? ஆமாம், அந்த ஆப் இப்போ அதோட மதிப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த அமௌண்ட்டை வேணா உனக்கு தரேன், நீ அதை வச்சு உன்னோட கடன் எல்லாம் கட்டி கொடி. இல்லடி, அது உன் பைசா, அது எதுக்கு எனக்கு தரேன்? ஏன் பைசாவாக இருந்தால் என்னடி? எனக்கு ஏசப்பா வந்து உன்ட்டு கொடுக்கணும்னு சொல்லணும். இல்லடி, நீ வேற எதுக்காவது வச்சுக்கோ. நான் வேற ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டேன். அதனால உன்கிட்ட கடன் வாங்கி திரும்ப நான் அது வேற தரணும்டி. அது பரவாயில்லடி, அப்புறம் பார்த்துக்கலாம். நீ இப்போதைக்கு நான் கொடுக்குற காசை வச்சும் கடன் எல்லாம் ஃபஸ்ட்டு கடை சாகிற அளவுக்கு போறீல்ல, ஃபஸ்ட் நீ காசு வச்சு அமௌண்ட்டை வச்சு எல்லா கடனையும் ஃபஸ்ட்டு ஆட, நீ அப்புறம் பார்த்துக்கலாம். சரிடி, நீ இவ்வளோ சொல்கிறனால நான் வாங்கிக்கிறேன். சரிடி, ரொம்ப தேங்க்ஸ் டி. வாடி போகலாம். எல்லாரும் உட்காரலாமா? ஆமாம், நீ வெளியே போ. எல்லாரும் உட்காரலாமா? கொஞ்சம் வழியில் வந்து உட்காராம கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க, சரிங்களா? நடுவில் மாத்திரம் வழியை விட்டுருங்க. குட்டீஸ் ஓரமாக போய்க்கோங்க, அந்த சைடு போய்க்கோங்க. உட்காந்தாச்சா? தேங்க்யூ. ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த செய்தியும், அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அவர் இப்போ எங்கே இருக்கார் ராஜாவாக அப்படின்றத நடித்து காட்ட நம்ம
சண்டே ஸ்கூல் மற்றும் யூத் பசங்க வராங்க. எல்லாம் அமைதியாக இருந்து பார்க்கலாம். சத்திரத்திலே இடம் கொஞ்சமும் இல்லை, மாடு தங்கிடும் கொட்டில் தான் உண்டு. சிறிடமும் கிடைத்ததே, தங்கி செல்லுவோம் என்றிரவு மாத்திரம். மாட்டுக்கொட்டிலில் சிறிடமும் கிடைத்ததே, தங்கி செல்லுவோம் என்றிரவு மாத்திரம். தேவ தூதர்களும் மேய்ப்பர்களும் அன்றாகிய இயேசு கிறிஸ்துவ பாலனாகிய இயேசு கிறிஸ்துவ தொழுகிறதுக்காக வர்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு பிரிய போகிறோம்.
ஆமாண்டா, இந்த 3 வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரில சாம். ஆமாம் மச்சான், உன்னை விட்டு பிரியுதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. எனக்கும் கஷ்டமாக தான்டா இருக்குது. 3 வருஷம் ஒன்றா படிச்சிருக்கோம், ஒன்றா வெளியே போயிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். சரி சொல்கிறா, நீ என்னை விட்டு போயிருவியாடா? எப்படியும் வேலை கிடச்சிட்டு அவங்கவுங்க பாதியில் போக போகிறாங்க, லைஃப் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்டா? இல்லை சாம், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே. சொல்லு மச்சான், நீ என்ன சொல்ல போகிற? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்டா. ஏய் இல்லைடா, இது இப்போ அந்த காலம் மாறிடா, இப்போ எல்லாம் மாறிடுச்சுடா. என்னடா சொல்கிற? ஏய் நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்டா. அங்கே பாரு, நம்மள மாதிரி நிறைய கப்பல்ஸ் இருக்காங்கடா, அது தப்பு இல்லைடா. பொண்ணுங்கடா சாம், ப்ளீஸ் சாம், என் பொண்ணு ஃபீலிங்ஸ் பையனை புரிஞ்சுக்கோ தானே சாம். பண்ணிக்கணும். என்னடா? ஓரினை சேர்க்கையாக நிறைய இப்போ பொண்ணும் பொண்ணும் ஆணும் ஆணும் குள்ளார ஈர்க்கை பெருகிக்கொண்டே வருகிறது. இதெல்லாம் சும்மா ஒரு நாடகத்துக்கோ இல்லையோ இல்லை, நம்மளை சுற்றி நடக்கிறது. லிவிங் டுகெதர், ஓரினை சேர்க்கை ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. ஸ்கூல் பசங்க தம் அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும், தண்ணி அடித்து பிள்ளைங்க ஸ்கூலில் கிளாஸ் நடக்கவும் தண்ணி அடித்து மாட்டிக்கொண்டாங்க. இது எங்கேயும் நடக்கலை, நம்ம இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் நடந்தது. பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா, இயேசு பிறந்திருக்கிறாரு. அவர் எதற்காக பிறந்தார் அப்படின்னு தெரியுமா? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்தார்ல. அவர் எதற்காக பிறந்தார்னு யாருக்காவது தெரியுமா? சும்மா மனுஷனா பிறந்துட்டார் அப்படின்னா இல்ல. இப்போ நம்ம பாவங்களை நிறைய பார்த்தோம்ல, இந்த பாவம்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே தேவையில்லாத உறவுகள், கல்யாணத்துக்கு அப்புறம் கள்ள உறவுகள், அதெல்லாம் போச்சு. இப்போ ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மாத்திரம் இல்ல, லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணாமே ஒன்னா வாழலாம் அப்படின்னு. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்லிருக்குன்னா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற கலாச்சாரமும் இப்போ கலாச்சாரம் வளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்களே, அப்பவுமே ஆனா எழுதி வச்சிருக்கு. எதற்காக தெரியுமா? இந்த பாவத்துல இருந்தெல்லாம் நீங்க வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இயேசு பிறந்தாரு. பிறந்த இயேசு குழந்தை பிறந்துச்சு, ஏதாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா இறக்கணும் அப்படின்னு இந்த உலகத்துல யாராவது நினைப்பாங்களா? ஆனா பரலோகத்தில் இருக்க பிதா ஒரு குழந்தை இந்த ஊர்ல பிறக்கணும், அந்த குழந்தை மரிப்பதற்காக பிறக்க போகுது அப்படின்னு 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கொல்கதா அப்படிங்கிற ஒரு மலையில ஏறி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அந்த இயேசு அவரை வாரினால் அடிச்சாங்க. 1 அடிகள், உடம்பெல்லாம் காயம். இன்னைக்கு அந்த இயேசு உங்க இல்லத்துல, உங்க உள்ளத்துல பிறக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறாரு. சிலுவையில அடிக்கப்பட்டவராக, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராக அவர் பிறந்ததே இறப்பதற்காக. இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம்?
யாரும் யாருக்கும் கீழ்ப்படுகிறதே இல்லை. கடைசி பைபிள்ல இப்படி போட்டிருக்கு, கடைசி நாள்ல அன்பு தணிந்து போகும் அப்படின்னு. அன்பே இல்லாத வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாராவது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டா எல்லாரும் போன் எடுத்து என்ன பண்றோம்? வீடியோ தான் எடுக்கிறோம். யாராவது போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறோமா? யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா, பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லாம் ஓடி போய் உதவி செஞ்சாங்க. இப்போ யார் உதவி செய்கிறா? நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும். என் குடும்பம், என் பிள்ளைங்க, இப்போ அதெல்லாம் போச்சு. நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும். ஸ்கூல் பிள்ளைங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் நிறைய ஊழியத்துக்கு போகும்போதும் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க சொல்ற ட்ரக்ஸ் பெயர்கள் இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை. அத்தனை ட்ரக்கோட பெயர் சொல்றாங்க. அந்த காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பெரியவங்க தான் தம் அடிச்சு தண்ணி அடிப்பாங்க. ஆனா இப்போ சின்ன பிள்ளைங்க, நம்ம சர்ச்சுக்கு வர்ற ஒரு டீச்சர் சொல்றாங்க, ட்ரக் அடிச்சுட்டு அவன் கிளாஸ்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பானாமா. ரொம்ப நாளா அவங்களுக்கு தெரியல எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க ட்ரக் அடிச்சிருக்கானுங்க அப்படின்னு. நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? மற்றவங்களை நேசிக்கிறோமா? நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா? பைபிள் சொல்லுது, ஒருவனை ஒருத்திய இச்சையா தப்பா பார்த்தாலே அவனோடு அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா நம்முடைய மக்கள் கலாச்சாரம் என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் எப்படி போயிட்டு இருக்குது? என் இல்லத்துல, என் உள்ளத்துல ஏசு பிறக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. அவரை கதவை தட்டுறாரு. என் மகன், என் மகா கதவை திறப்பீங்களா? நான் உங்ககிட்ட வந்து போஜனை பண்றேன், நான் உன் கூட வாசம் செய்யறேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம கொடுப்போமா நம்ம உள்ளத்தை? இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தார். இன்னைக்கு நம் உள்ளத்துல பிறக்க எத்தனை பேர், ஆண்டவரே என் இல்லத்துல, என் உள்ளத்துல நீங்க பிறக்கணும்? அப்படியே கண்களை மூடலாமா? எத்தனை பேர் சொல்லக்கூடும்? இத்தனை பிரச்சனைகள் நாங்க கண்கூடா பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் பாவம்னு தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. ஆனா தப்பு. ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது, கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவு கொள்வது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கள்ள உறவுகள், போதை, தம்மு, தண்ணி, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறாரு. நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டிதான் அவர் இந்த உலகத்துல பிறந்தாரு. இன்னைக்கு உங்க உள்ளத்துல அவர் பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. உங்க உள்ளத்துல பிறக்கிறதுக்கு உங்க கதவை திறந்து கொடுப்பீங்களா? உங்க கதவை திறந்து கொடுப்பீங்களா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிறிஸ்மஸ் நாள் ஏதோ கேக்கு, லைட்டு, ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தா, இது எல்லாத்தையும் நாங்க யோசிக்கிறோம். ஆனா நீங்க ஏன் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறந்துடுறோம்ல. எல்லா மனுஷங்களோடு சேர்ந்து, எல்லாரோடு சேர்ந்து பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம்ல. இன்னைக்கு இயேசு உங்க உள்ளத்துல பிறக்க விரும்புகிறார். உங்க பாவம் எவ்வளவு செவேர்னு சிவந்த இரத்தத்தை போல இருந்தாலும் அவர் உறைந்த பனியை போல வெண்மையா உங்களுடைய உள்ளத்தை மாற்ற அவரால் கூடும். நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஏசப்பா என் உள்ளத்துல நீங்க வாங்க, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, நீங்க மாத்திரம் எனக்கு போதும். அவர் எதுக்கு மரித்தார் தெரியுமா?
அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். நம்ம பாவத்துக்கு பிரயோஜனமா நம்ம ஆடையோ இல்லை கோழியோ பலி கொடுப்போம்ல, அந்த மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் செஞ்ச பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தி அவர் பலியானார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு, பரலோகம் போயிருக்காரு, மீண்டும் வரப்போகிறாரு. இனி வரும்போது குழந்தை இயேசுவாய் அவர் பிறக்க மாட்டார். இனி வரும்போது அவர் நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்க ஜட்ஜா வரப்போறாரு. நம்ம பரலோகத்துக்கு போகணுமா இல்லை எங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு நம்ம தான் யோசிச்சுக்கணும். பாவமெல்லாம் செய்யாமல் நல்ல சுத்தமானவர்களாக வாழணுமா? ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்கன்னு கேளுங்க. இந்த நாளில் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூலோகத்தில் வந்து எங்களுக்காக பிறந்து நாங்கள் செய்த பாவத்திற்காக நீங்கள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி எங்களுக்காக உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்கள் பிறந்துருங்கப்பா. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் சமாதானம், சந்தோஷம், அன்பு நிறைந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவரின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் எப்படி பண்ணாங்க? அழகாக பண்ணாங்களா? நல்லா பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, ஸ்கிட்லாம் நடித்தாங்களா? நல்லா ஒரு கரங்களை தட்டிடலாமா? தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஜோனா தேங்க்யூடா. பாவம் கையை வச்சுட்டு அப்படி நிற்கிறது ரொம்ப கஷ்டம், அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஜீசஸாக நடிச்சிருக்கிறதுனால கை ரொம்ப வலிக்கும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இன்னும் ஒரே ஒரு இது, கிறிஸ்மஸ் தாத்தா மாத்திரம் வரப்போகிறாரு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நடித்த ஒவ்வொருவருக்கும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு நம்ம அனைவரும் உங்களுக்காக உணவு ஆயத்தம் பண்ணியிருக்கு. மது அவங்க குடும்பத்தில் அம்மா அவங்க நமக்காக இந்த சாப்பாடு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு நமக்காக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் வந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் எங்கள் அப்பா அம்மாவை தேடி இருப்பீங்க எங்கே அப்படின்னு. எங்கள் அம்மா அப்பா எங்களுடைய அண்ணனுடைய ஊருக்காக ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. ஸ்விட்ச் ஆன் த லைட்ஸ். அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் நான் தான் இருப்பேன். என்னை தான் பார்த்தாகணும். சரியா? என்னை பார்க்க வராதிங்க, ஆண்டவர் பார்க்க வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, நம்ம கொஞ்ச நேரத்தில் இப்போ கிறிஸ்மஸ் தாத்தாவை வர வச்சிடலாமா? ஒரு பாட்டு பாடிடலாமா அதுக்கு முன்னாடி? ஓகே.